அறிஞர் சாலிஹ் முர்ரி அல் வர்ராக் இந்த சமுதாயத்திற்கு தேவையான நல்ல கருத்துக்களை 10 வரிகளில் இந்த சமுதாயத்திற்கு வடித்து கொடுத்தார்கள். அனைத்தும் உங்களிடத்திலே நல்லோரின் வாக்குகள் என்ற தலைப்பிலே உங்களோடு சில செய்திகளை பரிமாறுகிறேன். 2 விஷயங்களாக இணைத்து பேசுவதில் சாலிஹ் முர்ரிக்கு நிகரான ஒரு அறிஞர் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. அவர் எதை சொன்னாலும் 2 சொல்லுவார், 1 சொல்றதே இல்லை. இப்படி ஒரு அறிஞர் சாலிஹ் முர்ரி அல் வர்ராக், அவர் இந்த சமுதாயத்தை பார்த்து பேசுகிறார். அம்ரான் இல்லா யதுமான் 2 விஷயம் நிரந்தரமாக இருக்காது. 2 மட்டும் நிரந்தரம் இல்லை. 1 ஷபாபுக்க வ குவத்துக், உன்னுடைய வாலிபமும் நிரந்தரம் அல்ல, உன்னுடைய ஆற்றலும் நிரந்தரம் அல்ல. இறைவன் கொடுத்திருக்கிற வாலிபத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும், அவன் அளித்திருக்கிற ஆற்றலை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் சாலிஹ் முர்ரி. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானாரின் காலத்தில் ஒரு இளைஞன் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் மதீனாவுக்கே போகல. இந்த ஒரு இளைஞனை 23 வயது இளைஞனை மதீனாவிற்கு அனுப்பினார்கள். ரசூலுல்லாஹ் செல்வதற்கு ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த ஒரு இளைஞன் சென்றார். பெருமானார் மதீனாவிற்கு செல்லுகிற பொழுது மதீனா முழுக்க மதீனாவில் இருக்கிற எல்லா வீடுகளுக்குள்ளும் இஸ்லாத்தை நுழைய வைத்திருந்தார். ஒரே ஒரு இளைஞன். அந்த இளைஞன் எவ்வளவு வேகமாக செயல்பட்டிருக்க வேண்டும், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கிறோம். வரலாறு பேசுகிறது. அன்பிற்குரியவர்களே, மதீனாவிற்கு சென்ற நேரத்தில் 2 தலைவர்கள், சஅத் ரலியல்லாஹு சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு உபாதா, அவர் கூட்டத்தின் தலைவர் சஅத் இப்னு முஆத், ஹஜ்ரஜ் கூட்டத்தின் தலைவர் சஅத் இப்னு உபாதா, 2 பேரும் ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்திலே நான் முஸ்அப் இப்னு உமைர் 2 தலைவர்களையும் சந்தித்து நான் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன். பக்கத்தில் வீச்சருவார், பேரைத்தம்பளங்களை வெட்டுவதற்கான அருவாள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அந்த அருவாளை முன்னாடி வச்சாங்க. இப்ப என்ன சொல்ற, அருவாளுக்கு பயந்து ஓடி விடுவார் என்று நினைத்தார்கள். அப்பொழுதும் முஸ்அப் இப்னு உமைர் சொன்னார்கள், உங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே நடக்கிற சண்டையில் யூதர்கள் ஒரு நபி வருவார், அந்த நபியோடு நாங்கள் சேர்ந்திருப்போம் என்று சொன்னது நினைவிருக்கிறதா என்றார்கள். 2 தலைவர்களும் சொன்னார்கள், ஆமாம். யூதர்கள் இதை சொல்லித்தான் எங்களை மிரட்டிக் கொண்டிருக்கிறார். தலைவர் வருவார், இறுதி நபி வருவார், அவரோடு சேர்ந்து அன்சாரிகளை அவுஸ் ஹஜ்ரஜ் கூட்டத்தார்களை உங்களை அழிப்போம் என்றுதான் யூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப முஸ்அப் இப்னு உமைர் லேசாக ஆரம்பித்தார். அந்த நபி இப்ப ஏன் ஜோக்ல தான் இருக்கிறார். அந்த நபியின் தோழரா ஆம் என்று சொல்ல வாழை எடுத்து அருவாள் எடுத்து பின்னாடி வச்சுட்டாங்க. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா 2 பேர்களும் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். 2 தலைகள். அதனால் அந்த சமூகம் இஸ்லாத்தில் இணைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரே ஒரு தோழர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா மதீனா முழுக்க தன்னுடைய இளமையை பயன்படுத்தி, தன்னுடைய பேச்சை பயன்படுத்தி இஸ்லாத்தை கொடுத்தார். இன்னைக்கு நாம இளைஞர்கள் என்ன சாதித்திருக்கிறோம்? ஒரு காலண்டர் அழகா போட்டிருந்தது, தினமும் கிழிக்கிற காலண்டர். அந்த காலண்டர் மேல எழுதிருச்சு, ஒவ்வொரு நாளும் நீ என்னை கிழிக்கிறாய், நீ என்ன கிழித்திருக்கிறாய். ஒவ்வொரு நாள் வேகமா
வந்து என்ன கிழிச்சீங்க, நீ இந்த நாள்ல என்ன கிழிச்ச என்று அந்த காலங்கள் கேட்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இளமையை ஒரு முஸ்ஹபை போன்று பயன்படுத்தினோமா? அஹ்னஃப் இப்னு கைஸ் இந்த சமூகம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய வரலாறுகளில் அஹ்னஃப் மிக முக்கியமானவர். யார் அந்த அஹ்னஃப்? இஸ்லாத்தில் 7வதாக நுழைந்தவர் உத்பத் இப்னு கஸ்வான் ரலியல்லாஹு தஆலா. அவர்தான் 7வது முஸ்லிம். உத்பத் இப்னு கஸ்வானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஸ்ராவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். பஸ்ராவிற்கு சென்றால் வயதான பெரியவர்களை எல்லாம் அழைத்து ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல ஒரு ஆள் ஏற்கல. வயசான ஆள் இருக்குமா? ஒரு என்னமோ சொல்லிட்டு இருக்கிறார். 18 வயது இளைஞன் வருகிறார். அஹ்னஃப் இப்னு கைஸ் வயதானவர்களை பார்த்து கேட்கிறார், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எல்லோரும் வயதானவர்கள் சொன்னார்கள். 18 வயசுல நல்ல பேர் வாங்கி வச்சிருந்த இளைஞன். உங்களை பத்தியா? நீங்கள் சாதிக்காதவர், உண்மையானவர், எதை செய்தாலும் அதில் உண்மை இருக்கும். இன்னைக்கு இருக்கிற 18 வயது இளைஞர்கள் என்ன வாங்கி வைத்திருக்கிறோம்? அன்பிற்குரியவர்களே, நிறைய பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்றை பெற்றதுக்கு ஒரு கல்ல பெற்றிருக்கலாம், எல்லா வம்பையும் வாங்கிட்டு தானே வீட்டுக்கு வரலாம் என்றெல்லாம் நல்ல பெயர்களை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோம். அந்த வயதானவர்களிடத்திலே அஹ்னஃப் இப்னு கைஸ் சொன்னார்கள், இவர் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் சத்திய மார்க்கம், அதை நான் ஏற்றுக்கொண்டேன், நீங்கள் இருக்கிறீர்களா? 18 வயசுல ஏற்றவர் எல்லா பெரியவர்களையும் பெருமானாரிடத்திலே அனுப்பினார்கள். பஸ்ராவில் இருந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், எல்லோரும் பஸ்ராவில் இருந்து வந்திருக்கிறீர்களே, யார் உங்களை அனுப்பியது? அஹ்னஃப் இப்னு கைஸ் என்ற ஒரு இளைஞர் அனுப்பினார். அவர் வரலையா? நாங்க பெருமானார் வரல. அல்லாஹும்ம ஆஃபிர் லில் அஹ்னஃப், யா அல்லாஹ் அஹ்னஃப் இப்னு கைஸுக்கு நீ மன்னிப்பை கொடுப்பாயாக என்று துஆ செய்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து, உமரே, இந்த அஹ்னஃப் இப்னு கைஸை முன் தோழராக வைத்துக் கொள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மறைவுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் ஆட்சி காலத்தில் ஓராண்டு காலம் அஹ்னஃப் இப்னு கைஸை உமர் ரலியல்லாஹு தன் வலது பக்கம் வைத்திருந்தார்கள், தோழராக வைத்திருந்தார்கள். எப்படி பயிற்சி கொடுத்தார்கள் தெரியுமா? 24 திருகத்துக்கு டிரெஸ் போட்டுட்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க. அஹ்னஃப் இப்னு கைஸ், நாம 2ஆம் கலீஃபாவை சந்திக்க போகிறோம், நல்ல ஆளையோடு சந்திக்க வேண்டும் என்று இல்லையா? கலெக்டர் பார்க்க போகும்போது கண்டதாரையில போவோம், இருக்கிறதே நல்ல ஆளை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கும்போது உமர் ரலியல்லாஹு அப்படி டிரெஸ் தொட்டு பார்த்தாங்களாம். இது எவ்வளவுன்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட விதத்தை புரிந்து கொண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் கேட்ட விதத்தை புரிந்து கொண்ட அஹ்னஃப் 24 கண்டிப்பா சத்தம் போடுவாங்க. அவங்க தொட்டு பார்க்கிற சைஸ பார்த்தா தெரியுது. அதனால 8 நாங்களாம் 8 திருகத்திற்கு வாங்கி வந்தேன். அன்றொரு நாள் தான் நான் என் வாழ்க்கையில் பொய் சொன்னேன் என்கிறார். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஏன் டிரெஸ் கொஞ்சம் தொட்டு பாருங்க. நான் 2 திருகத்திற்கு மேல் அணிவதே இல்லை. அஹ்னஃப் இப்னு கைஸ் அதற்கு பிறகு ஆடைக்காக அவர் செலவழித்த தொகை மிக குறைவு. ஒரு வருடம் உமர் ரலியல்லாஹு வைத்திருந்த அந்த இளைஞரை ஊருக்கு அனுப்புகிற பொழுது உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாட்டு ஜனாதிபதி என்ன வேணும்னு கேட்கிறார். நம்மளை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு ஒருத்தர் கேட்டார்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எதையும் கொடுக்கும் ஆற்றல் உள்ள ஒருவர் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன வீடு கொஞ்சம் வேலை பாக்கியா இருக்குது, 2 கார் தேவை இருக்குது, அது தேவை இருக்கு, பிள்ளைக்கு கல்யாணம் இருக்குது, எப்படியாவது ஒரு 1 கோடி ரூபாய் ஆட்டை போட்டுருவோம் இல்லையா? ஆனால் அஹ்னஃப் இப்னு கைஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உமரே, உங்கள் ஆட்சி காலத்தில் ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டது. இந்த ஷாம் சிரியா பூக்கள் பூத்து குலுங்கும் தேசம். அவர்களுக்கு நீர்கள் இருக்கிறது, நீரோடைகள் இருக்கிறது. மிஸ்ர், ஈஜிப்ட், ஃபிரௌன் வாழ்ந்த பூமி, நைல் நதிக்கு சொந்தமான பூமி. வறட்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பஸ்ரா, நாங்கள் வாழுகிற பஸ்ராவோ தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு ஆறு வேண்டும் என் சமுதாயத்துக்கு.
தனக்காக ஒன்று கூட கேட்கல அந்த இளைஞர். என் சமூகத்திற்கு ஆறு வேண்டும், என் சமுதாயத்திற்கு கல்வி வேண்டும், என் சமுதாயத்திற்கு கண்ணியம் வேண்டும், என் சமுதாயத்திற்கு என்ற பேச்சுவரை வைத்து உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அந்த சையத், நீதானப்பா தலைவன். தலைவன் என்பவன் தன்னை பார்ப்பவன் அல்ல, தன் உம்மத்தை பார்ப்பவன். சொன்னார்களே அன்பிற்குரியவர்களே, அந்த சபாபியத் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அற்புதமான பருவம். இந்த பருவத்தை நாம் பயன்படுத்தி என்ன செய்திருக்கிறோம்? நாம் செய்த சாதனைகள் என்ன? அன்புக்குரிய இளைஞர்களே, யோசிக்க வேண்டும். வாழ்வது ஒரு முறை, அந்த ஒரு முறையும் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் பொருத்தமான முறையில் வாழ்கிறோமா? வாழ்வதற்கான அடித்தளங்களை அமைத்திருக்கிறோமா? கோவையிலே ஒரு இளைஞர் வாழுகிறார். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், காஜா. ₹1 ஒரு உயிர். அவருக்கு பேரே ₹1 ஒரு உயிர் காஜா. ₹1 வாங்குவார். ஒரு இடத்துல ஒரு தட்டை வாங்குறது ₹1, அதுக்கு மேல வாங்க மாட்டாரு. இவர் ஹார்ட் ஆபரேஷனுக்கு அதை பயன்படுத்துகிறார். இதுவரைக்கும் 48 பேர்களுக்கு இதயம் நின்று போனவர்களுக்கு இதய சிகிச்சை அளித்திருக்கிறார். பெரிய பணக்காரர் இல்லை, அந்த ஏழை சும்மா பைக் ரிப்பேர் ஷாப் வைத்திருக்கிறார். பைக் ரிப்பேர் ஷாப். அன்புக்குரியவர்களே, ₹1 ஒரு உயிர். பள்ளிவாசலுக்கு போவாரு, வெளியே வந்து நிற்பாரு. ₹1 ஒரு உயிர். வர்றவங்க ஃபுல்லா ₹5 போட்டு ₹4 திருப்பி கொடுத்துருவாரு. இல்ல ₹5 வச்சுக்கங்க, வாங்க காசு, யாருக்கும் நான் சிரமம் கொடுக்க விரும்பவில்லை என்று அன்புக்குரியவர்களை 48 பேர்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். சின்ன முயற்சி, அந்த இளைஞரின் முயற்சி பெரிய பெரிய வெற்றியை தீர்மானிக்கிறது. என் ஆட்கள் முழுவதும் இதற்காக செலவழிப்பேன் என்று செலவழிக்கிறார். இப்ப புதுசா ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு, உங்கள் வீட்டில் இருக்கிற குப்பைகளை காசாக்குங்கள். அந்த இளைஞனுக்கு, அந்த காஜாவுக்கு துணை கொடுக்க ஒரு 10-12 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். சமூகத்தினுடைய அந்த தெருக்களை சுத்தம் செய்வதோடு அங்கிருக்கிற குப்பைகளை விற்று அதன் மூலமாக கேன்சர் தொழிலாளிகளுக்கு, கேன்சர் நோயில் உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு காஜா. ஒருவர் நினைத்தாலே இவ்வளவு முடிகிறது என்றால், அன்புக்குரிய இளைஞர்களே, நாம் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அதனால தீர்க்கலாம் சொன்ன இளைஞர்களை என்னிடத்தில் கொடுங்கள், நான் வல்லரசாக மாற்றி காட்டுகிறேன். அல்லாஹ் அக்பர். அன்புக்குரிய இளைஞர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த இளமையை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. இன்னைக்கு இந்த இளைஞர்கள் எல்லாம் நோன்பு திறக்கிறதுக்கு அவங்க வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இங்கு வந்து பணி செய்வதை பார்க்கிற பொழுது உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமுதாயத்திற்கு பயனுள்ள இளைஞர்களாக நம்மை ஆக்குவானாக. இரண்டாவதாக சாலிஹே முறை அல் வர்ராக்கு சொல்லுவார், அம்ரான் யுகப்பரானி மாக். ஆள் வளர வளர 2 விஷயம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒன்று அக்கலுக்க அமலுக்க. உன் அறிவும் வளர வேண்டும், உன் அமலும் வளர வேண்டும். ஆள் வளரும் போது வயது கூட கூட அறிவும் கூட வேண்டும், அமலும் கூட வேண்டும். கூடிச்சா அறிவு எவ்வளவு கூடி இருக்கிறது யோசிக்கிறோம். அமல் எவ்வளவு கூடி இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் எவ்வளவு அறிவாளிகள். முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு பேரு அபூ தஆலபா, குள்ள நெருக்கிய வாப்பா. முஆவியா ரலியல்லாஹு ஏமாத்துறது அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அந்த முஆவியா ரலியல்லாஹு வந்து ஒரு ஆள் நின்னா, ஒரு யூதர். மனிதன் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் 4 சிறந்த வார்த்தைகள். ஒரு பாத்திரத்தை தூக்கி முன்னாடி வச்சு உலகத்தை இதில் நிரப்பி தர வேண்டும். முஆவியா ரலியல்லாஹு தஆலா யோசிக்கவே இல்லை, பெரிய அறிவாளி. இந்த 2 கேள்வியை கொண்டு போய் இப்னு அப்பாஸ் கொடுத்தாங்க. இவங்க யோசிக்கவே, அதுக்கு சில ஆட்கள் இருக்கிறார்கள் பொறுமை கூட. மனிதன் பயன்படுத்துகிற வார்த்தையில் 1வது, 2வது, 3வது, 4வது சிறந்த வார்த்தை எதுன்னு இப்னு அப்பாஸ் கேட்க, முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ், 2வது சுப்ஹானல்லாஹ்,
மூன்றாவது அல்ஹம்துலில்லாஹ், நாலாவது அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்விடத்தில் ஆக உயர்ந்த வார்த்தை இதுதான். வார்த்தையை எடுத்தார்கள், தண்ணீரை நிரப்பி கொடுத்தார்கள். எல்லா வஸ்துக்களையும் நாம் நீரிலிருந்து தான் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னான். அதனால உலகமே இந்த தண்ணிக்குள்ளதான் இருக்கு, கொண்டு போய் கொடு. வருகிறது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலிருந்து வரை யூதன் இஸ்லாத்தில் இணைந்தான். எப்பொழுதுமே அறிவித்தே கூர்மையாக இருந்தவர்கள் சஹாபாக்கள், ரொம்ப தேர்தான அறிவு. ஆனா இன்றைக்கு நம்முடைய அறிவுகள் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களை, மார்க்கம் சார்ந்த அறிவு ரொம்ப குறைந்து போச்சு இன்னைக்கு சமுதாயத்தில். ஒருத்தர் கேட்கிறார், ரம்ஜான் மாத்திரை என்ன செய்யுது? ரம்ஜான் மாத்திரை என்ன செய்வாங்க? நோம்பு வைக்கணும். அஜுடைய மாத்திரை என்ன செய்யுது? அஜுடைய மாத்திரை அஜு போடணும். ரம்ஜான்லயே அஜி வந்தா என்ன செய்யுது? உன் தலையில கலந்தி போடணும். அவர் கேள்வி, ரம்ஜான்லயே அஜி வந்தா என்ன செய்யுது? ரம்ஜான் என்னைக்காவது அஜி வருமா? அப்ப எப்ப என்ன வரும்னே சமுதாயத்துக்கு தெரியல. அன்புக்குரியவர்களை வச்சிருக்கிறோம். இந்த ரமலான்ல நம்ம சமுதாயத்தினுடைய பெரியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ரமலானில் கோவையில் நடந்த நிகழ்வை சொல்லுவேன். அதற்கு தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நரகத்தினுடைய வசனங்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி வசனம், நரகத்தினுடைய வசனம் ஓட ஓட அதற்கு அழுக வந்து அழுகிறேன். அழுதுகிட்டே தொழுக வைக்கிறேன். தொழுக முடிஞ்சு சலா கொடுத்தோன்னு ஒருத்தர் எதிர்த்து வந்துட்டாரு. முதல் சம்பளம் இருக்கிறவங்க பார்த்து, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அதற்கு அழுதுகிட்டே இருக்கிற வயிற்று வலி ஏதாவது வந்திருக்கான்னு கேட்கறது இல்லையா? அதற்கு என்ன வயிற்று வலியோட நீங்க தொழுக வைக்கிறீங்க? எதுக்குன்னே தெரியல. அன்புக்குரியவர்களை, இது சமுதாயத்தின் குற்றமில்லை. சின்ன வயதில் இருந்த தீன் போய் சேரவில்லை. அப்ப அக்கறை தேவையாக இருக்க வேண்டும். மனிதன் வயது கூட கூட அறிவும் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை மார்க்க ரொம்ப விரும்புகிறது. ஆனா நம்ம அறிவு கூடி இருக்கிறதா? அவனும் கூட வேண்டும். அறிவு கூடமை அவனும் கூட வேண்டும். அல்லவா நமஸ்தரி ஜாருல்லா அவர்களுக்கு பேரே ஜாருல்லா, அல்லாஹ்வின் பக்கத்து வீட்டுக்காரர் பேரே. காரணம், ஒவ்வொரு நாளும் 70 தவாப் செய்வார்கள். 70 தவாப்புக்கு எத்தனை இருக்கிற ரக்காத்துக்கு? ஒரு தவாப்புக்கு 2 ரக்காத்து. 70 தவாப்புக்கு எத்தனை ரக்காத்து? 140 ரக்காத்துக்கு அவர் அதிகப்படியாக தொழுது இருக்கிறார். 70 தவாப். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள், மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒரு நாளைக்கு 400 ரக்காத் அதிகப்படியாக தொழுவார்களாம். அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக எக்ஸ்ட்ரா சுக்ரியாவாக 2 ரக்காத் நம்ம தொழுதிருக்கிறோமா? கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும், இனி வருகிற காலத்திலாவது அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக நமக்கு கொடுத்த நியமத்துக்காக நாம் 2 ரக்காத் அதிகப்படியாக சுக்ரியானவை. லயின் ஷகர்தும் லஅஸீதன்னகும். கொஞ்சம் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் அதிகமாக்கி தருவேன் என்கிறான் அல்லாஹ். எவ்வளவு நியமத் செஞ்சிருக்கிறான்? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அல்லவா சிப்லி ஒரு 1/4 கிலோ கறியை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சிப்லி அந்த கறியை காரம் ஒன்று கவிக்கொண்டு கவி ஓடுது. அல்லவா சிப்லி நம்மளா இருந்தா அவ்வளவுதான் 10 ரூபா கொடுத்துருப்போம். அந்த கழுதை கல்ல விட்டு அடிச்சிருப்போம். கிடைக்கலன்னாக்கா கரண்ட்ல அடிபட்டு சாக அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போயிருவோம். ஆனா நம்ம சிப்லி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹிவர்கள், என் மூலமாக கழுகுக்கு உணவு கொடுத்த இறைவா உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே நுழைந்தால் மனைவி அந்த களியை கழுவி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஆச்சரியம், நம்ம வாங்கின கறிய இந்த அம்மா கழுவிட்டு இருக்கிறேன் என்னம்மா என்று கேட்டா, இல்ல நம்ம வீட்டுக்கு மேல 2 கழுகு சண்டை போட்டுச்சு, இந்த பாக்கெட் கீழே விழுந்துருச்சு, எடுத்து கழுவிட்டு இருக்கிறேன். அப்பதான் அல்லாஹ் சிப்லி அல்லாஹ் பேசுவாங்க, ரப்பே ஒவ்வொரு நாளும் 1000 முறை உன்னை நான் மறந்து போகிறேன். இந்த சிவிலியை மறக்காமல் பாவம் சிவிலி 6 மாதத்திற்கு ஒரு முறை கறி வாங்குகிறார் என்று என் வீட்டுக்கு சேர்த்த ரப்பே உனக்கே எல்லாம் புகழும். நமக்கு என்னென்ன தேவை என்று அறிந்து அறிந்து நமக்கு உணவு கொடுப்போம் ரப்பு. இந்த குடும்பத்தை சீராக்க குவைத்துக்கு வந்தால் தான் சரியாக இருக்கும் என்று வரவைத்தவன் ரப்பு, வாழையை திறந்தவன் ரப்பு, கொடுக்கல் வைத்தவன் ரப்பு, சம்பந்தத்தை கொடுத்தவன் ரப்பு, கல்வியை கொடுத்தவன் ரப்பு, உலகத்தை கொடுத்தவன் ரப்பு, இவ்வளவையும் கொடுத்த ரப்புக்கு 2 ரக்காத் அமர்வுட்டா
எந்த நன்றியுமே இல்லை என்றார். அல்லாஹ் அக்பர். தொழுது பாருங்களேன். வயது கூட கூட அறிவும் கூட வேண்டும், அமலும் கூட வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம அமல் எப்படி தெரியுமா இருக்கு? யாரும் ஓதுக்க கூடாது. நம்ம அமலை சொல்லணும்னு சொன்னா ஒருத்தட்ட பிளாஷ்பேக் கேட்டோம். ஹாஜியார் 8 கடை வச்சிருக்கிறீங்களே எப்படி அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சார். நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதத்துக்கிட்டு வந்தேன். ஒரு 1 கடை வச்சேன். அப்படியே ஒரு கடையாச்சு, 2 கடையாச்சு, 4 கடையாச்சு, 8 கடையாச்சு. அல்லாஹ் இப்ப கொடுத்துருக்கான். சரி மாஷா அல்லாஹ், இவ்வளவையும் அல்லாஹ் கொடுத்துட்டான். துனியாவை இவ்வளவு வேகமா தேடி இருக்கீங்க, அல்லாஹ் கொடுத்துட்டா சந்தோஷம். குர்ஆன்ல எத்தனை சூரா தெரியும் ஹாஜியார்? 70 வயசு ஆயிடுச்சு. 15 வயசை விட்டுருங்க. பாக்கி இருக்கிற 55 வயசுல ஒரு வருஷத்துக்கு ஒரு சூறா, ஒரு நாளைக்கு இல்ல. அதுவும் பக்கரால இருந்து வாங்க, பின்னாடி இருந்து வாங்க. குல்லாவது பிறப்பின்னா குல்லாவது பிறப்பில் பல குழுவெல்லா தப்பத்தியதா இதாச்சா இப்படி வாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒண்ணுன்னா கூட 55 சூறா தெரியும். இப்ப உங்களுக்கு எத்தனை சூறா தெரியாட்டியா? இங்கேயே அதே மாதிரி நான் கேட்டேன்னா சிக்கலா கேட்க மாட்டேன். அன்புக்குரியவர்களே, பயப்படலாம். எத்தனை சூறா தெரியும் ஹாஜியா? அதுல 4 சூறா தெரியும். என்ன சூறா? உள்ள அவுது பிரபின் நாஸ், உள்ள அவுது பிரபின் ஃபலக், குல்ஹுவல்லா. அதுலயும் நிறைய நான் ஓதுறது குல்ஹுவல்லா தான். குல்ஹுவல்லாவுக்கு மட்டும் அல்ல உயிரை கொடுத்திருந்தா குரலை கிடைச்சிடும் இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹா 4. இது மட்டும்தான் நமக்கு गाड़ी वैसा ही चलता है हजरत. 4 சூறாவையே வந்து ஓடிட்டு இருக்கு. உலகத்தை தேடுவதற்காக வேண்டி நிறைய 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 நேரங்கள், பொருளாதாரங்கள் எல்லாம் செலவழிக்கிறோம். ஆனால் மார்க்கத்திற்காக எதையாவது செய்தோமா? அமலுக்காக எதையாவது செய்தோமா? இல்லை. சரி, குள்ள ஒரு பிறப்பில் பணம் ஓய்வு பார்க்கலாம். இந்த குள்ள ஒரு பிறப்பில் பணம் இருக்குங்க தெரியாதவருக்கு. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். அமலும் கூட வேண்டும், நம்முடைய அறிவும் கூட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் செய்தருள்வானாக. 3ஆவதாக சொன்னார்கள் சாலிஹின் முஹில் அம்ரான் தன்ஃபஆனி குல்லன் நாஸ். 2 விஷயங்கள் எல்லா மனிதர்களுக்கும் அது பயன் தரும். அந்த 2 விஷயங்கள் நம் சமூகத்தில் இருக்க வேண்டும். ஒன்று ஹுஸ்னுல் குலுக், இன்னொன்று சமாஹத்துன் நாஸ். நற்குணம். நற்குணம் எல்லோருக்கும் பயன் தரும். 2வது கொடுத்து வாழுதல், எல்லோருக்கும் பயன் தரும். 100% சமூகத்திற்கு பயன் இந்த 2லும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இந்த நற்குணம் நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது அன்புக்குரியவர்களே, யோசிக்க வேண்டும். பெருமானார் மாதிரி நற்குணவாதி உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? ஒருவரும் இல்லை. தாயிஃப் பயணம், தாரா நபியினுடைய சரித்திரம் பேசும். ரசூலினுடைய குண அழகுக்கு அடிக்க 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 3 தெரு அன்றைக்கு தாயிஃப். 3 தெருவிலையும் பெருமானார் செல்ல செல்ல கல்லால் அடிக்கிறார்கள். கல்லால் அடிக்கப்படுகிறது. ரசூலினுடைய உடம்பிலிருந்து சென்னீர் அன்னைக்கு மட்டும் உடனடி எல்லாம் சொல்லுவார்கள். நான் இருந்திருந்தால், ரசூலோடு நான் இருந்திருந்தால் தாயிப்பில் ஒருவனின் உயிர் கூட இருந்திருக்காது. உடனடி எல்லாம் சொல்லுகிறார்கள். ஒருத்தவங்க பெருமானாரின் மீது கல்லா ஏறிட்டு பார்ப்பதையே என்னால் தாங்க முடியாது. நீ கல்ல கண்ட துண்டமா பூமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நற்குணத்திற்கு இதைவிட சான்று என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாயகமே. ஹபீப்னா என்ன அர்த்தம்? ஹபீப்னா என்ன அர்த்தம்? மனைவியை ஒருத்தன் அடிக்க அடிக்க புருஷன் வேண்டுவ போன முன்னாடி அடிச்சுக்க பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் அப்படி சொல்லிட்டு அடுத்தது கொண்டாடி வாழ்ந்துட முடியுமா? அப்ப பெருமானார் அடிக்க அடிக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுத்து இருக்கானே. ஹபீப் இல்லையா? அல்லாஹ்வுக்கு கோபம் கொப்பளிக்க வேண்டாமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயிஃபிலே நாயகமே உங்களை அடிக்க அடிக்க அடிக்க
பூமியை பிளக்க வைத்து அவர்களை உள்ளே சொல்ல நான் ஆசைப்பட்டேன். 2 மலைகளுக்கு இடையில வைத்து நசுக்கி அவர்களை கொல்ல நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. உங்கள் சமுதாயத்தை கொள்வது உங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் விட்டு விட்டேன் என்கிறார் அல்லாஹ். அடுத்தவர்களை பழிவாங்குதல் உங்களுக்கு பிடிக்காது. அத்தனை கஷ்டத்தையும் நான் வாய்க்கிறேன். ஆனா சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களே, அதனால் நான் விட்டு விட்டேன். அல்லாஹ் அக்பர். இந்த குணம் நம்முடைய எத்தனை பேர்களுக்கு வந்தது? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். நம்ம தாக்க வந்தவர்களை கூட, தன்னை தாக்க வந்தவர்களை கூட நல்லெண்ணத்தோடு பார்க்கும் பண்பாடு, இதான் நற்குணம். அஸ்தி நிலமனாச அதை தீங்கழித்தவர்களுக்கு உபகாரம். இந்த குணம் என்னைக்கு வரப்போகுது? இது வந்துவிட்டால் சத்தியமாக இஸ்லாத்திற்குள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்து விடுவாங்க. வரலாறு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தபோது சொன்னார்கள், குறைஷிகள் பலவிதமான குற்றச்சாட்டு. அதில் ஒன்று, முகமது போய் பார்க்காதீங்க, அத்தாவையும் அம்மாவையும் பிரிக்கிற பெரிய மஜ்னூன், சூன்யக்காரர், பைத்தியக்காரர் என்றெல்லாம் பைத்தியம் பைத்தியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பேர் வைத்தார். பைத்தியம் பேர் வச்ச ஒரு பெரிய வைத்தியர் உள்ள நுழைஞ்சிட்டார், மக்காவுக்குள்ள நுழைஞ்சிட்டார். துஃபைல் இப்னு அம்ர் தௌசி நேரா அபூஜஹல்கிட்ட போனாரு. முகமது பைத்தியம்னு சொல்றாங்க, நான் வைத்தியம் பார்க்க வந்திருக்கிறேன். அபூஜஹல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது மாதிரி வைத்தியம் பார்க்க ஒரு 10-15 பேர் வந்தாங்க, அவங்க எல்லாம் அவர் மேல பைத்தியம் ஆயிட்டாங்க, போயிடாத. இது வித்தியாசமான பைத்தியம். அங்க போனா நீ வைத்தியம் ஆயிடுவ. இல்ல இல்ல, நான் தான் வைத்தியம் பார்ப்பேன். அபூஜஹலே கையில பஞ்சு எடுத்து கொடுத்து காதுல வச்சு விட்டு, இப்போ நீ சொல்றதுதான் அவருக்கு கேட்கணும், அவர் சொல்றது ஒரு காதுல கேட்க கூடாது. சரின்னு போற துஃபைல் இப்னு அம்ர் தௌசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஓதினார்கள். பஞ்சு பறந்தது, நெஞ்சு திறந்தது, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். பெருமானாரோடு இணைந்தார். பெருமானாரிடத்திலே சில விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்றார். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்து ஊருக்கு அனுப்புகிறார்கள். 6 மாத காலம் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார். தௌசு கூட்டத்தில் ஒரு 6 மாசம் எடுத்து சொல்லி ஒருத்தர் கூட இஸ்லாத்துக்கு வரல. கோபத்தில் ரசூலுல்லாஹ் வந்து 6 மாதம் நாயகமே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி ஒருத்தர் கூட இஸ்லாத்துல வரல. பத்வா செய்யுங்க, பத்வா செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு போறாங்க. சரி, நீங்க அழித்திர வேண்டியதான் முடிவு பண்ணி ஒழு செஞ்சுட்டு வந்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்க, துஃபைல் இப்னு அம்ர் தௌசியின் கையை தூக்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஆதி தௌஸா, யா அல்லாஹ் தௌஸ் கூட்டத்தை இங்கு நீ வர வைப்பாயாக, வஃபிர்லஹும் வரஹம்ஹும் வஹ்திஹிம், ரப்பே அவர்களை நீ மன்னிப்பாயாக, அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுறப்பே, அவர்களுக்கு ஹிதாயத்தை கையில் வைத்திருக்கிறப்பே, அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்வா செய்வாங்க, கையை தூக்குனா இதுதான் நாயகத்தின் குணம். அப்ப அஹ்லாக்குகள் அன்பிற்குரியவர்களை யோசிக்கிறோம். ஹஸ்ஸின் குலுக யஸ்முல் ஈமான், உங்களுடைய ஈமான் பூர்த்தியாக வேண்டுமானால் குணங்கள் பூர்த்தியாக வேண்டும். அடுத்தவர்களுக்கு அநீதி அளித்தவர்களை கூட மன்னிக்கும் ஆற்றல் படைத்தவர்களாக மாறி போக வேண்டும். இது நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த ரமலானில் இருந்து நாம் உருவாக்கப்பட வேண்டும். ஏதோ கேட்கிறோம் போறோம் என்பது நோக்கமல்ல. ரசூலினுடைய ஒரு ஹதீஸின் படி அமல் இருக்க வேண்டும். குர்ஆனின் ஒரு ஆயத்தின் படி அமல் இருக்க வேண்டும். இரண்டாவது சமாஹத்துன் நஃப்ஸ், கொடுத்து வாழுங்கள். அல்லாஹு அக்பர். கொடுத்து வாழுங்கள், அதுவும் அறிந்து தேவை அறிந்து கொடுத்தல். நம்ம சொந்தத்துல கேட்காமலே கேட்டு வந்தா தான் கொடுப்பாரு. அவர் அல்லா மாதிரி நினைச்சுப்பாரு, அல்ல கேட்டா கொடுப்பான் இல்லையா? இவர் அல்லா மாதிரி நினைச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டா தானே கொடுக்க முடியும். உண்மையிலேயே அவங்களுக்கு அர்த்தம் என்ன நல்லா தெரியும். தெரிந்து உதவுதல். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்திலிருந்து திரும்பி வருகிறார்கள். ரொம்ப கரிப்பா இருக்கிறாங்க. என்ன தகப்பனா நிறைய கடை வச்சுட்டு போயிட்டாரு. கடனை கட்டி 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 கடைசியில பார்த்தா ஒரு ஒட்டாண்டியாகி ஒரு கிழட்டு குதிரையில
ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய், ஜாபிர் என்ன எல்லாரும் வேகமா போயிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன ஜாபிர் இப்படி வந்து கொண்டிருக்கிறாய்? ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே எனக்கு இந்த குதிரை தான், இந்த கிழக்கு குதிரை எப்ப வருதோ அப்பதான் வரக்கூடிய நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையை வைத்து தருகிறார்கள். அந்த குதிரை எவ்வளவு வாக்கியம் பெற்ற குதிரை, பெருமானாரின் கரம் பெற்றவுடன் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறது. பெருமானார் ஜாபிர் ரலியல்லாஹுவின் வறுமையை புரிந்து கொண்டு, ஜாபிர் குதிரை வேகமா போகுதே, இந்த குதிரை எனக்கு விற்பனை செய்கிறாயா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இந்த குதிரை எனக்கு கொடுத்தலையா என்று கேட்கிற பொழுது, நாயகமே கிழட்டு குதிரை வாங்கி நீங்க என்ன செய்ய போறீங்க நாயகமே, இந்த குதிரை ஒண்ணுக்கு உதவாத நாயகமே என்று சொல்ல, இல்ல அவர் எனக்கு பிடிச்சிருக்குது, ஜாபிர் அமர்ந்த குதிரை இல்லையா, என் தோழர் அமர்ந்த குதிரை இல்லையா, அந்த குதிரை எனக்கு வேணும் பிடிச்சிருக்கு, நீ எனக்கு கொடுப்பாயா, அது எவ்வளவு விலை சொல்கிறாய் ஜாபிர்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன விலை சொல்ல முடியும்? அதற்கு மாதிரி திருப்பதிக்கு அல்லது துணிக்கடைக்கு போனா என்ன நடக்குமோ அது அங்க நடக்குது. உங்களுக்கு என்ன விலை சொல்றது கொடுத்து போங்க இல்லையா? பண்புக்குரியவர்களே, அதே மாதிரி வர்க்கத்துக்கு நாயகமே ஒரு திருகம் கொடுத்துருங்க நாயகமே. ஜாபிர் இந்த குதிரை ஒரு திருகத்தை விட அதிகம் ஜாபிர், அதனால் கொஞ்சம் கூட்டி சொல்லு ஜாபிர். பெருமானார் கேட்கிறார்கள், அப்படின்னா ஜாபிர் எப்படி கூட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ ஒரு 8 திருகம் கொடுத்துருங்க நாயகமே. ஜாபிர் இது 2ஐ விட அதிகம் ஜாபிர், அப்போ ஒரு 3 கொடுத்துருங்க நாயகமே. இப்படியே கூட்டி 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 800 திருகத்திற்கு பெருமானார் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு எப்போது திருகம் விடைபெறுத்தி மதீனாவில் வந்து இறங்கியவுடன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா காசு வாங்குறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல, குதிரையை கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலாசம் எல்லாம் அழைத்தார்கள். குதிரையை விற்ற ஜாபிர் எங்கே? வீட்டுக்கு சென்று விட்டார் நாயகமே. 800 திருகத்தை நான் விலை பேசி இருக்கிறேன், கொடுத்து விடு, இந்த குதிரையையும் அவிழ்த்துக் கொண்டு செல். போய் ஜாபிரிடத்திலே குதிரைக்கு 800 கொடுத்து விட்டு இந்த குதிரையை ரசூலுல்லாஹ் அன்பளிப்பு செய்தார்கள் என்று சொல். அன்பளிப்பு செய்தார்கள் என்று சொல். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லி வருவார்கள். அந்த 800 தான் இந்த ஜாபிரை உருவாக்கியது என்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தேவையை அறிந்து சமாஅத்துன் நஃப்ஸ் பிறருக்கு உதவுதல், இந்த ரெண்டும் எல்லா மனிதர்களுக்கும் பயன்தரும். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தை அழகாக்கி தருவதனாக சமாஅத்துன் நஃப்ஸ் தேவை அறிந்து நம் உறவுகளுக்கு உதவுகிற நல்ல பண்புகளை எல்லாம் உருவாக்கி தந்துடுவானாக. பெருமானார் 4வதாக சாலிஹுடைய மர்ராக் சொல்கிறார்கள், அம்ரான் தவுர் ராடிக்குள்ள நாஸ், 2 விஷயங்கள் எல்லா மனிதர்களுக்கும் இடையூறை மட்டுமே கொடுக்கும், அதுல நன்மையே இல்லை. என்ன 2 விஷயங்கள்? அல் ஹஸது வல் கதப். அல் ஹஸது வல் கதப், பொறாமையால் நன்மையை கொடுக்கவே முடியாது. பொறாமை இடையூறைத்தான் அளிக்கும். வாழ்க்கையில பொறாமை மட்டும் வந்துடவே கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல மாமியார் மருமகள், இங்க வந்திருக்கிற மாமியார் மருமகள் பொறாமையே கிடையாது இல்லையா? எல்லாரும் சந்தோஷமா மாமியாவை வச்சுட்டு பாக்குற மருமகள், மருமகளை பார்க்கிற அழகு பார்க்கிற மாமியார், அப்படிதான் நம்ம மாநிலம் இருக்கிறாங்க, நம்ம இடத்துல இருக்கிறாங்க. இந்த பொறாமை, ஒருத்தர் பார்த்து மாமனார் பக்கத்திலே, மாமனார் கடைக்கு பக்கத்திலே மருமகளை சென்று கடை வைக்கிறார். என்னங்க பக்கத்து கடை வைக்கிறது? மாமனார நான் கிழிக்காம விட மாட்டேன். அவர் பாவம் என்ன பாவம் செஞ்சாரு இல்லையா? நம்ம சமுதாயம் இன்றைக்கு இந்த பொறாமையாலேயே பல சிக்கல்களை சந்திக்கிறது. அப்ப பொறாமை அறக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார், நஹ்னு கஸம்னா பைனகும் மஈஷா, வாழ்க்கையை நாம பங்கு வச்சு கொடுத்துருக்கோம். அப்துல் காதர் பாய் இப்படிதான் இருப்பாரு, அப்துல் ரஹீம் பாய் இப்படிதான் இருப்பாரு, அப்துல் ரஹீம் பாய் இப்படிதான் இருப்பாரு. அல்லாஹ் பங்கு வைத்துக் கொடுத்தது, அதிலே மாற்று கருத்தை தெரிவிப்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லை. அதனால பொறாமை கூட, அவர் அப்படி இருக்கிறாரு நாம எப்படி இருக்கிறோம் சொல்ல முடியுமா? அதே மாதிரி கோபம், இதனால் யாருக்கும் பயன் ஏற்படாத இடையூறு தான். கோபத்திலேயே ஆகவுற்ற கோபத்தில் இருந்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். கோபம்ல சாதாரண கோபம் இல்ல, கடுங்கோபம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசாவை சோதிக்கிறார். ஆட்டு மந்தை ஆடுகிற மேய்ச்சாங்க, 12 வருஷம் ஆடு மேய்க்க விட்ட அல்லாஹ் கோபத்தை அடக்கிறதுக்காகவே 12 வருஷம் ஆடு, எல்லாம் ஆடு ஒரு பக்கம் போட்டு, ஒரு ஆடு மட்டும் இந்த பக்கம் ஓடுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்டை துரத்துறாங்க. ஒரு நபி ஓடி துரத்துற எப்படி இருக்கும்? ஓட ஓட ஆட்டு காலையும் முள்ளு குத்தி
மூசா அலைஹிஸ்ஸலாம் காலையில ஊத்திருச்சு. ஆடு நொண்டி நொண்டி ஓடுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் நொண்டி நொண்டி ஓடுறாங்க. போய் ஆட்டை பிடிச்சாச்சு. இப்பதான் அல்லாஹ் இந்த மூசா என்ன செய்கிறார் என்று பார்த்தார். முதலில் தன் காலில் இருக்கிற முள்ளை எடுக்கிறாரா, எடுத்த கோபம் குறையலன்னு அர்த்தம், தன்னை தான் இவர் பார்க்கிறாருன்னு அர்த்தம், அல்லது ஆட்டின் காலில் இருக்கிற முள்ளை எடுக்கிறாரா? மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல தன் காலை பார்க்காம ஆட்டின் காலில் இருக்கிற முள்ளை எடுத்த போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நுபுவத்தை கொடுக்க தீர்மானிக்கிறார். அப்ப இந்த கோபத்தை அடக்குபவன் தான் வீரன். ஆனா இன்னைக்கு நாம எரிமலையா எரிந்து விடுகிறோமே. அன்புக்குரியவர்களே, கோபத்தை அடக்கும் பயிற்சியை மேற்கொண்டோமா? சில பேர் அம்புட்டு கோபத்தை போய் கொண்டாடிட்டு தான் காட்டுறாங்க, நிறைய பேர் உண்டு. இங்க யாரும் அப்படி இல்லை. அன்புக்குரியவர்களே, கோபத்தை எல்லாம் வெண்டு விழுங்குகிற ஆட்கள் தான். அங்க போய் கண்டனையும் பேசிவிட்டு கடைசியில் கை செய்யப்படுபவர்கள். அபாயசுல் பிஸ்தாமி ரோட்டியை செல்லுகிற பொழுது சாம்பலை அள்ளி கொட்டினார்களாம். பக்கத்துல ஒருவர் கேட்டால் சாம்பல் அள்ளி கொட்டிட்டு இருக்காங்க, நீங்க போயிட்டு இருக்கீங்க சிரிச்சுக்கிட்டே, கொஞ்சம் கூட ரோஷம் இல்லையா என்று கேட்க அபாயசுல் பிஸ்தாமி சொன்ன வார்த்தை, நான் செய்த பாவத்திற்கு என் மீது நெருப்பையே அள்ளி கொட்ட வேண்டும், இங்கு சாம்பல் தானே கொட்டி இருக்கிறார், அதனால் சென்று கொண்டிருக்கிறேன். நான் செஞ்ச பாவம் அவ்வளவு, நெருப்பை அள்ளி கொட்டினாலும் தகும். அப்ப கோபத்தை எப்படி அன்புக்குரியவர்களை வென்றார்கள், இன்றைக்கு நாம் வென்றிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அஞ்சாவதாக சாலிஹ் முரியல் வரலாற்று சொல்லுவார், அம்மான் தல்லுரானி ரியாதா முன்சான், கூட போனாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை, ரெண்டு விஷயம். கூடினாலும் இடையூறு, குறைஞ்சாலும் இடையூறு. அதுதான் அத்தாம் வஷராப். சாப்பாடு குடித்து ரொம்ப போயிட்டாலும் பிரச்சனை, கம்மியாயிட்டாலும் இல்லாம போயிட்டாலும் பிரச்சனை. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலை, சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். நிறைய இஸ்லாம், நிறைய இஸ்லாம், திருமணங்களை எடுத்துக் கொண்டார் இஸ்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். தாத்துடைய அப்போர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், பசியோடு இருந்தார்கள். 1400 பேர் போருக்கு போறாங்க, 2 பேரிச்சம்பழம் இருந்துச்சு, ஒருத்தர் சூப்பி இன்னொருத்தருக்கு கொடுப்பாரு. இப்படியே 2-3 தினங்கள் கடந்தோடுகிறது. புகாரி இமாம் சொல்லுகிறார்கள், 15 நாட்கள் இதை வைத்தே வாழ்ந்தார்கள், சாப்பாடு இல்ல. 15 நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அம்பர் என்ற பெரிய மீன் திமிங்கலத்தை கொடுத்தான். அத்தனை பேர் அதற்கு பிறகு சாப்பிட்டு அதனுடைய முள்ளை கட்டி உள்ளே ஒட்டகத்தை கொட்டினார்களாம். அவர்கள் இருந்த பொறுமைக்கு ரப்பு கொடுத்த பரிசு என்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம ஏழை எளியவர்களுக்கு இந்த இஸ்ராஃபான பொருளை கொடுக்கலாமா இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலை, அதுவும் கல்யாண மண்டபங்கள்ல, நான் சேலத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, அந்த கல்யாண மண்டபத்தை சுத்தி நாய்கள் உள்ளா. அந்த நாய்களுக்கு அசைவம் பிடிக்கவில்லை, பிரியாணி கொண்டு போய் கட்டினா அப்படின்னு முகத்தை திருப்பிட்டு போகுது. ஏன்னா டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு நாய் கூட சைவத்தை எதிர்பார்க்குது, போடுவானா சைவம். அப்ப காரணம் அவ்வளவு இன்றையம். அன்பிற்குரியவர்களை பார்த்தோம், தாம் கூடவும் கூடாது, குறைவும் கூடாது, இந்த இரண்டுமே பிரச்சனை. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல சாப்பாட்டுல காட்டுற அக்கறை வேற எதுலையும் இல்லையே. நீங்க இதே நம்ம ஊர்ல போய் பார்த்தா, இங்க எல்லாம் நோம்பு இருக்கிற நேரத்துல அளவோடு அமைப்போடு இருக்கிறது. அங்க அப்படி இல்லை, 5 செஞ்சு ஆஜியார் 2 வட்டம் ஓடுவார், 2 ஒற்றா ஓடுகிறார். நம்ம பார்த்த செய்திகள் இல்லையா? 2 ஒற்றா உருகி, அதுல வேற நம்ம ஊர்ல எல்லாம் வடை பச்சி போட்டா முறுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டா அப்படி கொண்டு வந்து முன்னாடி வச்சு, அதை ஊர்ல வடை, அந்த கஞ்சியில வடையை போட்டு ஊற வச்சு இல்லையா? அப்ப முன்னாடி வர 2 வடை இருக்கும், 4 வடை இருக்கும், உளுந்த வடை, ஆம வடை எல்லாம் அதோட சேர்த்து நோம்பு திறக்கிற நேரம், அசட்டு மாதிரி முக்கியமான நேரம் இல்லையா? துவா போடுற நேரம், துவாக்கள் ஏற்றுக் கொடுக்கிற நேரம், அந்த நேரத்தை எட்டி பார்ப்பாங்க, வேற யார் என்ன கொண்டு வந்திருக்கா, நாளைக்கு ஏதாவது நமக்கே நடந்த நிகழ்வு. துவா வாய்ப்பு இருக்கும்போது ஒரு நாள் வராது, ஒருத்தர் வந்து உங்களுக்கு வடை வேணுமா, சமோசா வேணுமா, ஒண்ணு வேணாம்பா, நீங்க உட்கார்றதான் வேணும். துவா போயிட்டு இருக்கிற நேரத்துல வடையும் சமோசாவும் தான் பெரிதாக தெரிகிறது. அப்ப உணவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், ஊர் வந்து நடப்பன பரப்பன அத்தனையும் சாப்பிட வேண்டியது, கஞ்சியோட சேர்த்து இழுத்து அடிச்சு அதுல 3 ஜூஸ் வேற குடிச்சு, மகரிபு தொழுகைக்கு யாருமே கரெக்டா ருக்கு செய்ய மாட்டாங்க. பார்க்கலாம், சமையல் ஜனாதா தொழில் மாட்டான், அல்லாஹ் உள்ள
உள்ள போக அதுக்கப்புறம் மினி நாமதா ஒரு 6 புரோட்டா உள்ள அடிச்சுட்டு மினி நாத்தா. நம்ம உணவு முறை கலாச்சாரம் நோன்பு எதுக்காக? பசியை உணர்வதற்காக. என்னைக்கு உணர்ந்தது பசிய? ஒரு 6 புரோட்டாவை சாப்பிட்டுட்டு செரிக்க வைக்கிறதுக்காக தராவிக்கு வர 20 ரக்காத்துக்கு வந்து உருளை ஏப்பத்துல அதற்கு எடுத்து கொடுக்குற மாதிரியே இருக்கும். சில பேர் பார்த்தாக்கா ஒரு மாதிரியே ஏப்ப விடுவார். அஜர்த்து பயந்து போய் என்னடா சரியாத்தான ஓதுறோம், ஏன்டா இப்படி எடுத்து கொடுக்குறாங்க? ஒரு மாதிரியா தராவிகளா முடிச்சுட்டு நண்பர்களோட சேர்ந்து டீயை குடிச்சு வாழைப்பழத்தில வச்சு அமுக்கி அதுக்கப்புறம் ராத்திரி 12 மணிக்கு படுத்து சகர் உணவிலே பறக்கத்து இருக்குது. சகர்லதான் நம்ம மீன் குழம்பு, ஊர்வனை, நடப்பனை, கலப்பனை, ஆடும் இருக்கும், கோழியும் இருக்கும், மீனும் இருக்கும், எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு அடிச்சுட்டு மலைப்பாம்பு பிறந்த மாதிரி பறகுற சூருக்கு பிறகு புரண்டு அவர் எந்திரிக்கும் போது ஆசை அங்கிருக்குரியவர்களை அசல எந்திரிச்சு பூச்சி கேட்போம். செரிக்கவே இல்லை. எப்படி செரிக்கும்? இது என்ன நோன்பா? அங்கிருக்குரியவர்களே, அப்ப பசியை உணர்கிற நோன்பாக நம்முடைய நோன்பை ஆக்கி இருக்கிறோமா? அம்ரான் 2 விஷயங்கள் கண்டிப்பாக கூடினாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. அதுதான் அதை பெருமானாக சொன்னார்களே, அரை வயிறு கால் வயிறு தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள், கால் வயிறு காலியாக இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, ஏழைகளின் பசியை உணர்கிற அமைப்பை பெற்றவர்களாக மாறி போக வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. 6வதாக அம்ரான் 2 விஷயங்கள் இருக்கிறது. தன்பானி சியாதா, அது அதிகமாகிறதுனால நன்மைதான். 2 விஷயங்கள் அதிகமான நன்மை. அது என்ன தெரியுமா? அழகாக சொன்னார்கள், அல் யஹ்சான் வல் இபாதா. யஹ்சான் அதிகமான நன்மை, இபாதத் அதிகமான நன்மை. யஹ்சான் இபாதத்தும் அல்லாஹ்வை தொழுகிற பொழுது யஹ்சான் என்று சொன்னால் அந்த அல்லாஹ் கண்ணக தரா இல்லத்தக்கும் தரா இன்னஹு யரா. ஒன்று அல்லாஹ்வை நாம பார்த்து தொழுகிறோம் அல்லது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வோடு தொழுகிறோம். அந்த உணர்வு இருக்கிறதா? அந்த யஹ்சான் இருக்கிறதா? அந்த 2 சிந்தனையுமே இல்ல. அல்லாஹ் நம்ம பார்க்கறாங்கிறது இல்ல, நாம அல்லாஹ்வை பார்க்கிறோம் இல்ல. அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி மாறி போயிருக்கிறோம் என்ன வேண்டும்? இன்னொன்று இபாதத். அல்லாஹ் அக்பர். இபாதத்தில் கூடுதல் கவனம் வேண்டும். தொழுகப்பட்ட இபாதத்தில் நோன்பு. உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா எப்படி வஃபாத்தானார்கள் தெரியுமா? மதீனா நகரத்திற்கு எல்லா சலுகைகளையும் சௌகரியங்களையும் செய்து கொடுத்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. வேற ரூம் வாங்கி கொடுத்தாங்க, பள்ளிவாசல கட்டி கொடுத்தாங்க. 45 நாட்கள் முற்றுகை, தண்ணீர் இல்லை குடிக்க. 45 நாள். மனைவி 4ஆம் இடத்தில் அம்மா தாகமாக இருக்கிறது, தண்ணீர் வேண்டும் என்று சொல்ல அந்த பெண்மணி தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு உறங்கி விடுகிறார்கள். ரொம்ப நாள் ஆச்சு தூங்கி, கணவர் தூங்கி எந்திரிச்சவங்க தண்ணி கொடுக்கலாம் என்று இருக்க தஹஜ்ஜத் முடிகிற வேளையில் எழுதுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தண்ணீரை கொடுக்கிற பொழுது நான் நோன்பை நியத்து செய்து கொண்டேன் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தண்ணீர் வேண்டாம். காரணம், இன்று கனவிலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் கோப்பையோடு நின்றார்கள். உஸ்மான், நீ நோன்பு வைத்துக் கொள், நீ நோன்பு திறப்பதற்காக என்னிடத்தில் வருவாய், உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்றார்கள். நான் என் ரசூலை நோன்பாளியாக சந்திக்க ஆசைப்படுகிறேன், நோன்பாளியாக என் அடியினை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நோன்பு வைத்தார்கள், கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நோன்பாளியாக சந்தித்தார்கள். மைமூனா இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹினுடைய மனைவி மைமூனா 80 வயசு. இந்த நேரத்தில் சக்கராத்து ஹால்ல நோன்பு. அம்மா, இப்ப போய் நோன்பு வைக்கிறீங்களே? இல்ல, என் அமல்கள் சுருட்டப்படுகிற நேரம். ஒரு சொன்ன வார்த்தை, என் அமல்கள் சுருட்டப்படுகிற நேரம் என்ற போராளமீனே நான் நோன்பாளியாக சந்திக்க, திலாவத் குர்ஆனை ஓதிக்கொண்டே என் ரப்பை சந்திக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று நோன்பாளியாக குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்து போனார்களே மைமூனா. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அமல் ஆர்வம் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அமல் ஆர்வம் இருக்கிறதா? கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அமல் கூட கூட நன்மை அதிகமாகி கொண்டே இருக்குமே. ஆனால் இன்றைக்கு அமலில் இபாதத்தில் எந்த ஆர்வமும் இல்லை. கடத்தெருவுக்கு போற அளவுக்குள்ள ஆர்வம் பள்ளிவாசலுக்கு போறதுல வந்திருக்கா? என்னைக்காவது வந்திருக்கா? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். அம்ரான் 7வதாக சொன்னார்கள், இன்னொரு 2 விஷயங்கள். யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு,
அல்லாஹ் ரசூல் அதை பிரியப்படுகிறார்கள். இரண்டு விஷயம். அது என்ன? அல் இல்ம் வல் இனாத். அல் இல்ம் வல் அனாத், மன்னித்தல், வல் அனாத் நிதானமாக நடத்தல். இந்த இரண்டும் அல்லாஹ் ரசூல் பிரியப்படுகிற விஷயம். மன்னித்தல், நிதானமாக நடத்தல். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மன்னிப்பை கொஞ்சம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம இந்த ஒண்ணை நம்ம வீட்டுக்குள்ள நம்ம உள்ளத்துக்குள்ள கண்டிப்பா வச்சுட்டு தான் நம்ம இங்கிருந்து கிளம்பணும். நமக்கு சைத்தானை தவிர யார் எதிரி கிடையாது. என்ன சைத்தானுக்கும் அதுவும் பத்தம் இது பாதுவா. எவ்வளவு துரோகம் செய்திருந்தாலும் மறப்போம், மன்னிப்போம். இது ரசூலின் பண்பு. எவ்வளவு பெரிய மன்னிப்பு தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் யார்? முனாஃபிக்கீன்களின் தலைவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பினார். ரசூலுக்கு நெருக்கமான 70 சஹாபிகள். அதுல தல்ஹா ரலியல்லாஹு தஆலா 80 அம்புகளை ஒரு போர்க்களத்தில் தன் நெஞ்சில் சுமந்து ரசூலின் மடியில் சரிகிறார்கள். 80 அம்புகள் சன்னடையாக்கப்பட்டு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா சன்னடையாக்கப்பட்டார்கள். 70 பேர்களின் கொலைக்கு காரணம் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூலுடைய ஒரு வதந்தி. அதோடு மட்டுமில்லை, தன் மனைவியை ஆயிஷா ரலியல்லாஹுவை இட்டு கட்டியவர், அடுத்தவரோடு இணைத்து பேசியவர். எப்படி இருக்கும்? அவர் மரணத்திற்கு ரசூல் போய் தொலை வைக்க போகிறார். இதுக்கு மேலே என்ன உதாரணம் வேண்டும்? அவர் மரணத்திற்கு ரசூல் தொலை வைக்க போகிறார்கள். அல்லாஹ் இஷாராவா சொல்லுவான். 70 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சா கூட, நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா கூட அவங்க பாவம் மன்னிக்கப்படாது, அந்த பாவம் மன்னிக்கப்படாது. 70 தடவை அப்படின்னா அதுக்கு மேல நான் இஸ்திக்ஃபார் செய்றேன். 100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் தொலைவைக்கு செல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைவைக்கவும் செய்தார்கள். காரணம் கேட்டபோது சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பத்ர் போர்க்களத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் தன்னுடைய மேலாடையை கம்பளியை எடுத்து போர்த்தி என் அப்பாஸுக்கு குளிர்ச்சியை கொடுத்தார். என் தோழருக்கு உதவியவருக்கு நான் உதவ வேண்டாமா? நான் உதவ வேண்டாமா? அல்லாஹ்வே சொல்லிட்டான், நான் தக்குமாட்டா கபரி, அவன் கபூர்ல கூட நிக்க வேணாம் சொன்னேன். அப்ப அவ்வளவு பெரிய பாவிக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். அந்த இட்டுக்கட்டுல யாருன்னா காரணமா இருக்காங்களோ, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டாங்கன்னா எப்பயுமே மிஸ்தருக்கு அந்த குடும்பத்தையே பார்த்துட்டு வந்தவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. இட்டுக்கட்டுல சம்பந்தப்பட்டதால் நான் இனிமேல் பொருளாதாரம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் மகன் மேடையில் இட்டுக்கட்டா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அழுவார்கள். அழுது கண்ணெல்லாம் கண்ணீர் இல்லாத அளவுக்கு அழுவார்கள். அல்லாஹ் அக்பர். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னார்கள், மிஸ்தருக்கு கொடுப்பதை ஏன் நிறுத்தினீர்கள்? உறவுகளுக்கு கொடுப்பதை நிறுத்தாதீர்கள். குர்ஆன் வசனம் இறங்குகிறது, ஏன் நிறுத்தினீர்கள்? கொடுங்கள். அப்ப கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவிகளை கூட மன்னித்தார்களே. நம்ம கூட பிறந்த அண்ணனை, கூட பிறந்த தம்பிய, கூட பிறந்த உறவுகளை மன்னிக்க வேண்டாமா? மறப்போம், மன்னிப்போம். அது ரமலான்ல அல்லாஹ் அக்பர் மன்னித்து விட்டார். நமக்கு யாரெல்லாம் விரோதிகள் இருக்கிறார்களோ, என்னங்க எத்தனை காலம் வாழ்ந்துட போறோம்? வாழ கொஞ்ச காலத்துல மறப்போம், மன்னிப்போம். என்ன நினைச்சாலும் நீங்க நினைச்சுக்கிட்டு அது ஒண்ணு இல்ல. நான் குற்றமற்றவனாக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன், மன்னிக்க வேண்டும். அப்ப அனாத் நிதானம், இந்த இரண்டும் அல்லாஹ் ரசூலுக்கு ரொம்ப பிடித்தமானது. அடுத்தும் சொன்னார்கள், அம்ரான், 2 விஷயங்கள் இருக்கிறது. இந்த 2 விஷயத்தில் ஒவ்வொரு இன்சானையும் பதறச் செய்யும் 2 விஷயங்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கு பதட்டத்தை கொடுக்கும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அல் ஃபக்ர், அல் மௌத், வறுமையும் மரணம். இது பயத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் வறுமை வருவதற்கு முன்னால், மரணம் வருவதற்கு முன்னால் அமல் செய்து கொள்ளுங்கள். மௌத் எப்போ யாருக்கா தெரியுங்க? வறுமை வந்தா நம்ம
அமல் செய்ய முடியுமா? அன்புக்குரியவர்களே, அதனால மரணம் வருவதற்கு முன்னால் அமல் செய்வதற்காக தயாராக வேண்டும். மௌத்தை பத்தி சொல்றதா இருந்தா நம்ம ஒரு உதாரணம் சொல்வது, சென்னையில இருந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு 5-6 இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து கிளம்பிட்டாங்க. சென்னையில இருந்து திருவனந்தபுரத்துக்கு போற வழியில டீக்காக வேண்டி பஸ் நிக்குது, சாப்பாடு வைக்க வேண்டி பஸ் நிக்குது. இடத்துல சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பஸ் கிளம்பிடுச்சு. ஒரு இளைஞர் சொல்றான், நம்ம பஸ் கிளம்பிடுச்சுறாங்க. இவன் வாங்கியிருக்கிற டிக்கெட் வெறும் 700 ரூபாய்க்கு. ஆனா 70 லட்சம் ரூபாய் பஸ் நம்ம பஸ் கிளம்பிடுச்சுங்கிறான். இந்த உரிமையை யார் கொடுத்தது? வெறும் டிக்கெட் 700 ரூபாய், நம்ம பஸ் கிளம்பிடுச்சு. அன்புக்குரியவர்களே, இந்த டிக்கெட் தானே நம்ம பஸ்ங்கிற உரிமையை கொடுத்தது. இதே கருத்து அல்லாஹ் ரூஹுங்கிற டிக்கெட்டை கொடுத்திருக்கிறதுனாலதான் ரூஹ் இருக்கிற வரைக்கும் தான் என் வீடு, என் கடை, என் பங்களா, என் காரு, என் சொத்து, என் புள்ள, என் மனைவி, இந்த டிக்கெட்டை உரிகின்றா. இவர் மகிழ்ந்தார். இவர் போட்டா பட்டனை இவரால் கலட்ட முடியாது. அன்புக்குரியவர்களே, இவர் போட்ட செருப்பை இவரால் கலட்ட முடியாது. இதுதான் உலக வாழ்க்கை. மரணம் ஒரு நாள் வந்தே தீரும். அந்த மரணத்திற்கு முன்னால் அமல் வேண்டும் என்கிறார்கள். சரிகமொழி 8வது சொன்னார்கள் அமரான். 2 விஷயங்கள் இருக்கிறது. என்ன 2 விஷயங்கள்? அந்த 2 விஷயங்கள் அதிகமாகினால் தமரானி சியாதா, அதிகமாவது அது பாவத்தின் பக்கம் எடுத்துச் செல்லும். ஒன்று அல் இஸ்ரா, வீண் விரயம். மற்றொன்று அல்லாஹ் அக்பர், ருசுமா, சடங்குகள். இன்னைக்கு நம்ம சமுதாயம் சடங்குகளில் மூழ்கி போயிருக்கிறது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? சடங்குகள் சம்பிரதாயத்திலேயே இந்த சமுதாயம் மூழ்கி போயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதனால சடங்குகளை விட வேண்டும். கல்யாணத்துக்கு ஒரு சடங்கு, 21 தேங்காய் தூக்கி வச்சுட்டு அப்படியே வேண்டியது. இது யார் கொண்டு வந்தது? 21 தேங்காய், அது 151 வாழைப்பழம். சேலத்துல ஒரு வாழைப்பழத்தை எடுத்து பிச்சு தின்ட்டாங்க. 150 இவங்களுக்கு ஆகாது, கல்யாணத்தை நிறுத்திட்டான். ஆட்டுத்தலை ஆளாத்தி, மாப்பிளை ஆட்டுத்தலையை வச்சு அறுத்து ஆளாக்கி. என்னடா ஆட்டு என்ன பாவம் செஞ்சு ஆட்டுத்தலை அறுத்து? இல்ல, மாப்பிளையும் தலை காக்க வேண்டும். அதுக்கு இந்த ஆடு என்ன செஞ்சு? அன்புக்குரியவர்களே இருக்கிற ஒரு சூமாத்துகள். அடுத்தும் சொன்னார்கள் சாய்கை முறை நிறைவாக அமரான் 2 விஷயங்கள். இந்த மனிதன் அன்புக்குரியவர்களே எதிரி வராகுமா? இந்த 2க்கு பின்னால மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அது என்ன தெரியுமா? அத்துன்யா வகையாலுவா, உலகம், உலகத்தின் ஆசை, கற்பனை. இதை நோக்கி இந்த மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். சாலைகள் மொழி சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்கு இருக்கா இல்லையா? உலகம் என்பது நிரந்தரமான உலகம் அல்ல. அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் எது மாதிரி சொன்னா, வீட்டுல இருக்கிற பாத்ரூம் மாதிரி. பாத்ரூம் இல்லாம வீடு பூர்த்தியாகாது. எல்லாம் கட்டியா சேர்க்கிற பாத்ரூம் மேல மட்டும் நடக்குது. அதனால பாத்ரூம்குள்ள போய் படுத்துப்பார. ஆச்சியார் எப்பயுமே பாத்ரூம்ல தான் படுப்பாருன்னு சொன்னா அவருக்கு வேற பேரா இருக்கும். அவர் எப்பயுமே பாத்ரூம்ல தான் சாப்பிடுவாருன்னு சொன்னா அவருக்கு வேற பேரா இருக்கும். தேவைக்கு செல்லுவான், முடிந்தவுடன் வர வேண்டும். இதை போன்றுதான் உலகம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமலுக்காக அனுப்பி இருக்கிறார். இதை முடித்துக் கொண்டு ஒரு நிரந்தர உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த மறுமைக்கான தயாரிப்புகளை நாம் நிறைவாக செய்திருக்கிறோமா என்றால் இல்லை. சாலிகள் உறுதி சொன்ன அந்த நிறைவான உபதேசங்களை கேட்டு அமல் செய்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நிறைவாக தந்திடுவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது எல்லோரையும் மறந்து மன்னித்து, செய்த தவறுகளை மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற பண்பாடை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திடுவானாக. உறவுகளை பேணி வாழ்கிற நசீபை அல்லாஹ் தந்திடுவானாக. இன்றைய துஆ, நம்ம எல்லாமே ஏதாவது ஒரு ஒர்க்கு பணிகள்ல இருக்கக்கூடியவர்கள். இந்த பணி சுமை லேசாவதற்காக நம்ம ஆபீஸ்க்குள்ள நுழையும் போதே பெருமானார் நிறைய துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம லா யஅதி பில் ஹஸனதி இல்லா அன்த வலா யذهபு பிஸ்ஸய்யிஅதி இல்லா அன்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். ரப்பே, நல்லது நடந்தாலும் உன்னை கொண்டுதான் நடக்கிறது, தீமையை நடக்காமல் பாதுகாப்பவனும் நீதான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம் என்று உள்ள ஆபீஸுக்குள்ள போனா நமக்கு அல்லாஹ் நல்லதையே நடத்தி தருவான். நடக்கிற காரியம் நல்லது. கடைவீதிக்குள்ள போகும்போது, கடைக்குள்ள போகும்போது இந்த துஆவை செய்கிற பொழுது வாடிக்கையாளர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக்கி தருகிறான் என்று நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆ. அல்லாஹ் லா யஅதி பில் ஹஸனதி இல்லா அன்த வலா யذهபு பிஸ்ஸய்யிஅதி இல்லா அன்த லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். ஒவ்வொரு தடவை நுழையும் போது ஒரு 3 தடவை சொல்லிக்கீங்களே,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவான வழக்கத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.